அவன் ஆசையா அவன் அங்க சொல்லிட்டான். அதுக்கு பிறகு யாரு? விந்தியா, ராதிகா, இதெல்லாம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற விந்து வங்கிகள். அதுக்கப்புறம் யாருடா? செந்தில். அவன் செந்தில் வர்றான். செந்தில் அவன் வடிவேலுக்கு கவுண்டர் யாரு? சிங்கமுத்து, அந்த பையன் வர்றான். நெப்போலியன், வாகை சந்திரசேகர்னு இந்த நாய்கள் பூரா வந்துச்சு. நான் பரசுராமனுக்கு சொல்றேன், தேர்தலில் போட்டியிடாதது நல்லது. நாடு இப்பமாவது தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இல்லைன்னா இந்த நாடு என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த இது மட்டும் ஒரு உதாரணம். யார் பேசுவது? யார் பேசிய மேடை இந்த மேடை? எங்கள் பெரியார் பேசிய மேடை அல்லவா? தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்து கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவருக்கு சுயசரிதத்தை எழுத கற்று தந்து கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டி தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி உருண்டையை பற்றி கவலைப்பட்டு நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே குரூப் பார்த்து, நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேரை தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று பார்ப்பர ஏகாதிபத்திய கோட்டையின் மீது முதல் கல்லை வீசி எறிந்தாரே எங்கள் தந்தை பெரியார். எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் இந்தியாவின் அரசியல் சட்டம் முதலாக சமூக நீதிக்காக திருத்தப்பட்டது. நேருவின் காலத்திலே திருத்தப்பட்டது என்றால் அந்த வரலாற்றை எழுதிய எங்கள் தலைவன் தந்தை பெரியார். அதனால் தான் அவன் கண்ணை மூடியவளது கண்ணதாசன் கதறி அழுதான். சரித்திரம் மறந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, நரித்தரம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி. மரித்தது பெரியார் அல்ல, மாபெரும் தமிழர் வாழ்க்கை. நானே அவன் பேசின மேடை, பட்டுக்கோட்டை அழகிரி பேசின மேடை, அறிஞர் அண்ணா பேசின மேடை, நாமணக்கும் நல்ல தமிழ் மணக்கும், நாஞ்சில் என்ற பெயர் மணக்கும், அவர் பெயர் சொன்னால் எங்கள் ஊர் மணக்கும். நாவுக்கரசர் நாஞ்சிலார் பேசிய மேடை. என் நடை தள்ளாடலாம், என் நடை தடுமாறலாம் காணலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவித்து போய்விடலாம். நான் கொண்டிருக்கிற உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, இல்லவே இல்லை என்றொரு காலத்தில் கலைஞர் மூறி முழங்கிய மேடை. யார் பேசிய மேடை அப்பா? 8 மாச கர்ப்பிணி சிறைக்கு வருகிறேன் சொல்லுகிறாள். வராதே என் தங்கையே, வராதே, நீ சூழ்த்து இருக்கிறாய், வராதே, உனக்கு இது பேறுகாலம் என்று சொன்ன பொழுது பேறுகாலமாவது எனக்கு தமிழ்தான் முக்கியம் என்று சிரித்துக் கொண்டே 8 மாச கர்ப்பிணியாக சிறைக்கு வந்து சிறைக்குள்ளே குழந்தை பெற்று சித்திரமுகி என்று பெயர் சூட்டி 50 தலைவர்களில் ஒருத்தியாக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தாளே அன்னை சத்தியவாணி முத்து. அவள் பேசிய மேடை. தம்பி வா, தலைமை தாங்க வா, ஆணையிடு, அடங்கி நடக்கிறேன் தம்பி, நீ பேசினால் சிலம்பு புலம்பும், மணிமேகலை குலுங்கும், கம்பன் கவியமுதம், காணம் சிலம்பமுதம், உம்பர் குரலமுதம், ஓதும் பெருமறைகள், 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றோர் ஏத்தும் கலியெல்லாம் தம்பி, உன் நாவில் களிநடனம் ஆடும் தம்பி, தலைமை தாங்கு தம்பி, ஆணையிடு தம்பி, அடங்கி நடக்கிறேன் தம்பி என்று அண்ணா ஆராதித்து மகிழ்ந்த நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் பேசிய மேடை. சிங்கத் தமிழன் என்று செந்தமிழ் உலகம் முடிசூட்டி மகிழ்ந்த அண்ணன் சிட்டிபாபு. எனக்கு தெரியாதவன, அவன் பேசுகிற காலத்தில் நான் மேடைக்கு வரல, நான் சின்ன பையன், எமர்ஜென்சி காலத்துக்கு முன்னாடி பேசினவன். எனக்கு 86க்கு பிறகுள்ள அரசியல் தான் தெரியும். அவன் பேசின மேடை. நெருக்கடி நிலை காலத்தில் வித்யாசாகர் என்கிற காக்கி சட்டை அடிந்த காண்டாமிருகம் அண்ணன் ஸ்டாலினை கொல்வதற்கு ஆயுதங்களை எல்லாம் வீசிய பொழுது எல்லா ஆயுதங்களையும் தன் மார்பில் தாங்கி ஸ்டாலினுக்காக மரணத்தை முத்தமிட்டானே சிங்கத்தமிழன் சிட்டிபாபு பேசின மேடையில ஐட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா? இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு கேடா? இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் நாட்டோரை கேட்கிறேன், எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். என்னெல்லாம் வாக்குறுதி வழங்கிட்டாங்க, போட்டி போட்டு அறிவிச்சிட்டாங்க, மிக்சி கிரைண்டர் வரைக்கும் வந்துட்டு. அதுல ஜெயலலிதா ஒருபடி மேல போய் ஆளுக்கு 4 ஆடு தர்றேன்ட்டா. சசிகலா சொன்னாலும் ஒரு மாடும் கொடுப்போம், அதே பெரிய கறவை மாடு, அது உதைக்காமலே 9 லிட்டர் கறக்கும். அது